Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard Science, Term 1, Unit 3, Matter Around Us. Matter Around Us அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த லெசனில் உள்ள evaluation பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். First one பாருங்க, choose the correct answer. Dash is not made of matter. Options பாருங்க, gold ring, iron nail, light ray, oil drop. எது பருப்பொருளால் ஆனதல்ல? மேட்டர் அப்படின்னா பருப்பொருள் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி லைட் ரே இஸ் த ரைட் ஆன்சர். கோல்டு ரிங்கு, அயன் நெயில், ஆயில் ட்ராப் இது எல்லாமே மேட்டரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் லைட் ரே மாத்திரம் மேட்டரால் உருவானது அல்ல. ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம், லைட் ரே இஸ் நாட் மேட் ஆஃப் மேட்டர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 200 ml of water is poured into a bowl of 400 ml capacity. The volume of water now will be. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 400 ml, 600 ml, 200 ml, 800 ml. வாட்டரோட அளவு 200 ml. அந்த 200 ml வாட்டரை 400 மில்லி பிடிக்கக்கூடிய கிண்ணத்தில் அதை ஊற்றுறோம். அந்த தண்ணியோட வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பாத்திரம் தான் பெருசு, ஆனால் தண்ணியோட அளவு சேம் தான். 400 ml பிடிக்கக்கூடிய பாத்திரத்தில் ஊற்றினாலும் அது 200 ml தண்ணி தான். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி 200 ml இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர்மெலான் கேன் பி ரிமூவ்ட் பை டேஸ் மெத்தட். வாட்டர்மெலானில் உள்ள சீட்ஸை எந்த மெத்தட் பயன்படுத்தி ரிமூவ் பண்ண முடியும்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஹேண்ட் பிக்கிங், ஃபில்டரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், டிகண்டேஷன். வாட்டர்மெலானில் உள்ள விதைகளை நம்ம கைகளாலே எடுத்துருவோம் இல்லையா? ஸோ ஹேண்ட் பிக்கிங் இஸ் த ரைட் ஆன்சர். சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர்மெலான் கேன் பி ரிமூவ்ட் பை ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், lighter impurities like dust when mixed with rice or pulses can be removed by. options பாருங்க, filtration, sedimentation, decantation, winnowing. வெயிட் கம்மியாக உள்ள மாதிரி பார்ட்டிகிள்ஸ் எடுக்கிறதுக்கு வின்னோவிங் மெத்தட் பயன்படுத்துவோம். ஸோ நம்ம வின்னோவிங் எழுதிக்கலாம். வின்னோவிங் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், dash is essential to perform வின்னோவிங் ஆக்டிவிட்டி. வின்னோவிங் முறையில் டஸ்ட் பார்ட்டிகளை நீக்கிறதுக்கு எது நமக்கு ரொம்ப முக்கியம்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ரெயின், சாயில், வாட்டர், ஏர். நமக்கு ஏர் தான் ரொம்ப முக்கியம். ஏர் இஸ் த ரைட் ஆன்சர். ஏர் இஸ் எசென்சியல் டு perform வின்னோவிங் ஆக்டிவிட்டி. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஃபில்டரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் டேஸ் மிக்சர். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா வடிகட்டுறது இல்லையா? அந்த வடிகட்டுற முறையில் எந்த வகையான கலவையை நம்ம பிரித்து எடுக்க முடியும்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், சாலிட் அண்ட் சாலிட், சாலிட் அண்ட் லிக்விட், லிக்விட் டு லிக்விட், லிக்விட் அண்ட் கேஸ். விச் ஒன் இஸ் ரைட் ஒன்? சாலிட் டு லிக்விட் இஸ் ரைட் ஒன். ஸோ நம்ம எழுதிக்கலாம், ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் சாலிட் அண்ட் லிக்விட் மிக்சர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? செவன்த் ஒன் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் டேஸ் இஸ் நாட் அ மிக்சர். இங்கே கீழே கொடுக்கப்பட்டதில் எது எந்த கலப்படமும் இல்லாத ஒரு பொருள்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், காஃபி வித் மில்க், லெமன் ஜூஸ், வாட்டர், ஐஸ்கிரீம் எம்பர்டட் வித் நட்ஸு. இதில் எல்லாமே ஒரு மிக்சராக தான் இருக்குது. காஃபி வித் மில்க்கு நமக்கு அது மிக்சர், லெமன் ஜூஸில் வாட்டரும் சுகரும் ஆட் ஆகும், ஐஸ்கிரீம்லேயும் மில்க்கு, நட்ஸ் இதெல்லாம் ஆட் ஆகும். ஸோ வாட்டர் இஸ் த ரைட் ஒன். செகண்ட் ரூமன் பாருங்கள், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கீழே கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ்க்கு நம்ம ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லணும். அண்ட் அது ஃபால்ஸாக இருந்தால் அதுக்குரிய சரியான ரீசனை நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏர் இஸ் நாட் கம்ப்ரெசபிள். ஏரை நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ். ஏரை கொஞ்சம் நம்ம கம்ப்ரெஸ் பண்ண முடியும். நம்ம எழுதிக்கலாம், ஃபால்ஸ் போட்டுட்டு ஏர் இஸ் ஹைலி கம்ப்ரெசபிள் அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், லிக்விட்ஸ் ஹாவ் நோ ஃபிக்ஸ்டு வால்யூம் பட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப். லிக்விட்ஸ்க்கு குறிப்பிடப்பட்ட வால்யூம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப், அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் லிக்விடுக்கு ஷேப் கிடையாது. எந்த கொள்கலத்தில் ஊற்றுறோமோ, எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ அதோட ஷேப்பை தான் காட்டும். ஸோ நமக்கு இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். லிக்விட்ஸ் டஸ் நாட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப் பட் இட் ஹாவ் ஃபிக்ஸ்டு வால்யூம். அதுக்கு குறிப்பிடப்பட்ட வால்யூம், கொள்ளளவு உண்டு, ஆனால் வடிவம் கிடையாது. ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள், பார்ட்டிகிள்ஸ் இன் சாலிட்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். சாலிட்ஸில் உள்ள பார்ட்டிகிள்ஸ், அதாவது சாலிட்னா திண்மம் இல்லையா? திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் சாலிடில் உள்ள துகள்கள் பார்ட்டிகிள்ஸ் நகராது. ஸோ ஃபால்ஸ் போட்டுக்கோங்க.
particles in solids does not move freely. D பாருங்க, when pulses are washed with water before cooking, the water is separated from them by the process of filtration. பயிர் வகைகள் இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு தான் குக் பண்ணுவோம் இல்லையா? அப்படி குக் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் முறையில் வந்து வடிகட்டுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராங். ஒரு வடிகட்டியை வச்சு அதில் போட்டு ஃபில்டர் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், டீகண்டேஷன் தான் பண்ணுவோம். அதாவது அந்த அரிசியோ பயிரோ அது நல்லா அப்படி கீழே போய் தங்கினதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுப்போம். ஸோ இது நமக்கு ஃபால்ஸ். வாட்டர் இஸ் செப்பரேட்டட் இன் த ப்ராசஸ் ஆஃப் டீகண்டேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. பாருங்க, ஸ்ட்ரெயினர் இஸ் அ கைண்ட் ஆஃப் சீவ் விச் இஸ் யூஸ் டு செப்பரேட் அ லிக்விட் ஃப்ரம் சாலிட். அதாவது ஸ்ட்ரெயினர்னால் வடிகட்டி. இதை வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா லிக்யூட்லேருந்து சாலிடை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராங். சாலிட்லேருந்து தான் நம்ம லிக்யூடை பிரிக்க முடியும். ஸோ ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயினர் இஸ் அ கைண்ட் ஆஃப் சீவ் விச் இஸ் யூஸ் டு செப்பரேட் அ சாலிட் ஃப்ரம் லிக்யூட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எஃப் பாருங்க, கிரெயின் அண்ட் ஹஸ்க் கேன் பி செப்பரேட்டட் பை வின்னோவிங். அதாவது தானியங்களில் உள்ள ஹஸ்க்கு அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு, அது வின்னோவிங் மெத்தட் பயன்படுத்துவோன்னு போட்டிருக்கு. ட்ரூ இல்லையா? ஸோ நம்ம ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த வின்னோவிங் மெத்தடில் தான் ஹஸ்க் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். ஜி பாருங்கள், ஏர் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். காற்று வந்து ஒரு சுத்தமான சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஏரில் வந்துட்டு நிறைய கேஸஸ் இருக்குது அண்டு நிறைய மாசு பொருட்கள் காணப்படுது. ஸோ நம்ம ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபால்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் எழுதிடலாம். ஏர் இஸ் த மிக்சர் ஆஃப் கேஸஸ் அண்ட் அதர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஹெச் பாருங்கள், பட்டர் ஃப்ரம் கர்ட்ஸ் இஸ் செப்பரேட்டட் பை செடிமெண்டேஷன். நமக்கு இது ஃபால்ஸ். தயிர்லேருந்து பட்டர் எப்படி பிரித்து எடுப்போம், நல்லா போட்டு கடைஞ்சால் தான் பிரித்து எடுக்க முடியும். ஸோ நமக்கு சேர்னிங் மெத்தட் தான் அதுக்கு பயன்படுத்துவோம். சேர்னிங்னா மத்து வச்சு கடைவோம் இல்லையா, கடைதல் முறை. ஸோ நம்ம அது போட்டு ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபால்ஸ் கொடுத்துட்டு பட்டர் ஃப்ரம் கர்டஸ் செப்பரேட்டட் பை சேர்னிங் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? தேர்ட் ரோமன் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து நமக்கு ஒரு பக்கம் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்த எக்ஸாம்பிள் மேட்ச் ஆகுதோ அதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். பிரேக் ஈஸிலி பிரிட்டில், அதாவது எளிதாக உடையக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உள்ள எக்ஸாம்பிள்ஸில் நமக்கு எது அதுக்கு சரியான மேட்ச் அப்படின்னா மட்பாட். ஃபோர்த் இருக்கு இல்லையா, அந்த மட்பாட் நான் வந்து உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பிரேக் ஈஸிலி மட்பாட். செகண்ட் ஒன் பென்ஸ் ரெடிலி, எளிதில் வளையக்கூடியது. எது எளிதில் வளையும், பிளாஸ்டிக் ஒயர். ஃபிஃப்த் ஒன் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் ஒயர் செகண்ட் ஒன்னுக்கு. தேர்ட் ஒன் பாருங்கள், கேன் பி ஸ்ட்ரெச்டு ஈஸிலி, அதாவது எளிதில் அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண இழுக்க முடியும். என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள், ரப்பர் பேண்டு. ஃபோர்த் ஒன் கெட்ஸ் கம்ப்ரஸ்ட் ஈஸிலி, எதை ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ண முடியும், பஞ்சு. காட்டன் உல், அதை வந்து பஞ்சு நம்ம எவ்வளோ அமுக்குனாலும் அமுங்கப்படும், கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கெட்ஸ் ஹீட்டட் ரெடிலி, சூடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. எதை சூடுபடுத்தலாம், உலோகத்தாலான பொருட்களை ஈஸியாக சூடுபடுத்தலாம் இல்லையா, மெட்டல் பேன். மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது உங்களுக்கு ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் பாருங்கள், உங்களுக்கு 3 காலம் கொடுத்துருக்காங்க. ABCன்னு பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு காலமில் எப்படிப்பட்ட பொருட்களை பிரிக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பி காலமில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சி காலமில் என்ன மெத்தட் பயன்படுத்துறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், செப்பரேஷன் ஆஃப் விசிபிள் அன்டிசைரபிள் காம்போனன்ட்ஸ், அதாவது நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பொருளை எப்படி நீக்கிறது. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஐஸ் அண்ட் ஸ்டோன் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் பயன்படுத்தணும். ஸோ அது மேட்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், செப்பரேட்டிங் ஆஃப் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனன்ட்டு, ரொம்ப வெயிட்டான இல்லாட்டி வெயிட்டே இல்லாத பொருளை எப்படி செப்பரேட் பண்ணுறது. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹஸ்க் அண்ட் பேடி. இதுக்கான செப்பரேட்டிங் மெத்தட் வந்து வின்னோவிங் மெத்தட். தேர்ட் ஒன் பாருங்கள், செப்பரேஷன் ஆஃப் இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ். சாலிபிள் அப்படின்னா கரையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இன்சாலிபிள்னா கரையாத இம்ப்யூரிட்டிஸை வந்து நம்ம என்ன முறைப்படி செப்பரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாட்டர் மிக்ஸ்ட் வித் சாக் பவுடர். இதுக்கு என்ன மெத்தட் பயன்படுத்தணும்னா டீகண்டேஷன் மெத்தட் படி நம்ம இதை செப்பரேட் பண்ண முடியும். வாட்டர் மிக்ஸ்ட் வித் சாக் பவுடர், டீகண்டேஷன் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்போனன்ட் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக் காம்போனன்ட்ஸ், அதாவது காந்தத்தன்மை கொண்ட பொருட்களை காந்தத்தன்மையற்ற பகுதி பொருளிலிருந்து எப்படி பிரித்து எடுக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், அயன் இம்ப்யூரிட்டிஸ் மெத்தட் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தடு.
மேட்ச் பண்ணிக்கோங்க. 5th ஒன் பாருங்கள், செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்யூட்ஸ். லிக்யூட்ஸ்னால் திரவ பொருள் இல்லையா, திரவ பொருளிலிருந்து திண்ம பொருளை எப்படி பிரித்து எடுக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், சாண்ட் அண்ட் வாட்டர். அதுக்கு என்ன மெத்தட் பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபில்டரேஷன் மெத்தட், வடிகட்டுதல் முறை. ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் செப்பரேட் பண்ணணும். ஸோ இது போல் மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 4th ரோமன் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டேஸ். மேட்டர்னால் பருப்பொருள் இல்லையா, அந்த பருப்பொருள் வந்து எதால் ஆனது, ஆட்டம்ஸால் ஆனது, அணுக்களால் ஆனது. ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், இன் சாலிட்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகிள்ஸ் இஸ் லெஸ் தென் இன் டேஸ். அதாவது சாலிட்னா திண்ம பொருள், திண்மத்தில் வந்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி எதை விட குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிக்யூட்ஸுக்கும் லிக்யூட் அண்ட் கேஸ் இந்த ரெண்டை விட குறைவு இடைவெளி. liquids and gases எழுதிக்கோங்க. in solids the space between the particles is less than in liquids and gases. third one பாருங்க, grains can be separated from their stalks by dash. இந்த தானியங்கள் வந்து எந்த முறையில் பிரித்து எடுக்கிறாங்க, அதாவது த்ரெஷிங் மெத்தடில் பிரித்து எடுக்கிறாங்க. த்ரெஷிங்னா என்னது, நெற்கதிரெல்லாம் அறுத்துட்டு வந்த உடனே ஒரு கல் மாதிரி வச்சு அந்த கல் மேலே வச்சு போட்டு அடிப்பாங்க இல்லையா, அடித்து தனியாக பிரிப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் த்ரெஷிங் மெத்தட். ஓகேவா. கிரெயின்ஸ் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தியர் ஸ்டாக்ஸ் பை த்ரெஷிங். 4th ஒன் பாருங்கள், சில்லிஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் உப்புமா பை டேஸ் மெத்தட். உப்புமாவில் உள்ள மிளகாயை எந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணுவோம், ஹேண்ட் பிக்கிங் இல்லையா, கையாலே எடுத்து போட்டுருவோம். ஸோ ஹேண்ட் பிக்கிங் போட்டுக்கலாம். சில்லிஸ் ஆர் ரிமூவ்ட் ஃப்ரம் உப்புமா பை hand picking method. 5th one பாருங்க, the method employed to separate clay particles from water is dash. அதாவது நீரில் இருந்து களிமண், கிளேனா களிமண் துகள்களை நீக்க எந்த மெத்தட் பயன்படுத்தப்படுது, ஃபில்ட்ரேஷன் மெத்தட். the method employed to separate clay particles from water is filtration. 6th one பாருங்க, among the following items safety pins, pencil and rubber band dash will get attracted to a magnet. இதில் எது மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும், சேஃப்டி பின். ஸோ சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. 7th ஒன் பாருங்கள், வாட்டர் அப்டைன் ஃப்ரம் டியூப் வெல்ஸ் இஸ் யூஸ்வலி டேஸ் வாட்டர். குழாய் கிணறுலேருந்து பெறப்படுற நீர் பொதுவாக எப்படி இருக்கும், இம்ப்யூராக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இம்ப்யூர்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனலாஜ் பார்க்கலாம். கம்ப்ளீட் த கிவன் ஆனலாஜ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சாலிட் ரிஜிடிட்டி. ஸோ அப்போ கேஸுக்கு என்னவாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி. செகண்ட் ஒன் பாருங்கள், லார்ஜ் இன்டர் பார்ட்டிகிள் ஸ்பேஸ். கேஸ் கொடுத்துருக்காங்க, கேஸ் வந்துட்டு பார்ட்டிகிள் ஸ்பேஸு ரொம்ப இடைவெளி நிறையா கிடக்கும். சாலிடுக்கு கேட்டிருக்காங்க, சாலிடுக்கு வந்து இடைவெளி நிறையா இருக்காது. ஸோ நம்ம லிட்டில் இன்டர் பார்ட்டிகிள் ஸ்பேஸ்னு எழுதிக்கலாம். லிட்டில்னா ரொம்ப குறைவா அப்படின்னு அர்த்தம். லிட்டில் இன்டர் பார்ட்டிகிள் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன் வந்து இங்கே ஃப்ளூடிட்டின்னு கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ளூடிட்டி இந்த வார்த்தை வந்து தவறானது, இங்கே சாலிடுன்னு வரணும். ஓகேவா, சாலிடுக்கு தான் ஃபிக்ஸ்டு வால்யூம். டேஸ் கொடுத்துருக்காங்களா, நெக்ஸ்ட்டு கீழேயும் டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஸில் வந்து சேஃப் ஆஃப் த வெசல் அப்படின்னு போட்டுக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. சேஃப் ஆஃப் த வெசல்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த டேஸில் வந்து நமக்கு லிக்யூட்ஸ் வரும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும் உங்களுக்கு, சாலிட் ஃபிக்ஸ்டு வால்யூம், அடுத்த டேஸில் நம்ம லிக்யூட்ஸ் எழுதணும், கீழே வந்து சேப் ஆஃப் த வெசல் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா, அப்படி எழுதிக்கோங்க. 4th ஒன் பாருங்கள், ஹஸ்க் கிரெயின்ஸ் வின்னோவிங். ஹஸ்க்கை வந்து எந்த மெத்தடில் செப்பரேட் பண்ணுவோம், வின்னோவிங் மெத்தடில் செப்பரேட் பண்ணுவோம். சாடஸ்ட், சாக் பீஸ், டேஸ். சாடஸ்ட்டையும் சாக் பீஸையும் என்ன மெத்தடில் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா செடிமெண்டேஷன் அண்ட் டீகண்டேஷன். ஓகேவா. 5th ஒன் பாருங்கள், முறுக்கு ஃப்ரம் ஹாட் ஆயில் டேஷ். சூடான எண்ணெயிலேருந்து முறுக்கு நம்ம எப்படி எடுப்போம், ஹேண்ட் பிக்கிங். இல்லையா, ஒரு கரண்டி ஏதாவது வச்சு கையால் எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஃபி பவுடர் ரெசிடியூ ஃப்ரம் டிகாஷன். அதாவது காஃபியை வடிகட்டினதுக்கப்புறம் அடியில் வந்து காப்பி தூள் தங்கி இருக்கும் இல்லையா, இதை என்ன மெத்தடில் பண்ணுவோம் நம்ம, ஃபில்டரேஷன் மெத்தட். ஸோ ஹேண்ட் பிக்கிங் அண்ட் ஃபில்டரேஷன் மெத்தட்னு போட்டுக்கோங்க. 6th ஒன் பாருங்கள், அயன் சல்ஃபர் மிக்சர் டேஸ் மஸ்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் உர்து தால் ரோலிங். ஒரு இரும்பை வந்து என்ன மெத்தடில் நம்ம செப்பரேட் பண்ண முடியும், மேக்னெட்டிக் மெத்தட். ஸோ மேக்னெட்டிக் போட்டுக்கோங்க. செப்பரேஷனுக்கு வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் ஃப்ரம் உர்து தால் ரோலிங். ஓகேவா. 6th ரோமன் பாருங்கள், வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் த டேர்ம் மேட்டர். மேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம விவரிக்க சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க. எனிதிங் விச் ஆக்யூபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்ட் மேட்டர். இட் இஸ் ஃபவுண்ட் இன்
solid, liquid and gas. Once again, anything which occupies space and has mass is called matter. It is found in solids, liquids and gas. Second question பாருங்க, how can husk or fine dust particles be separated from rice before cooking? சமைக்கிறதுக்கு முன்னாடி ரைஸில் உள்ள ஹஸ்க் உமி இந்த போன்ற பொருட்களை வந்துட்டு நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Before cooking, the husk or fine dust particles can be separated from rice by sedimentation. Sedimentation method படி ரைஸில் உள்ள ஹஸ்கை பிரித்தெடுக்க முடியும். அதாவது படியை வச்சு வடிகட்டுதல். Before cooking, the husk or fine dust particles can be separated from rice by sedimentation. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், why do we separate mixtures? ஏன் நம்ம மிக்சர்ஸ் வந்துட்டு அதை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் மிக்சர் இஸ் அன் இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸு, அதாவது எல்லாமே கலந்து கிடக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸாக தான் இருக்கும். நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் அதில் இருக்கும். ஸோ நம்ம அதை கண்டிப்பாக பிரித்து எடுக்கணும். ஸோ எ மிக்சர் இஸ் அன் இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் கண்டைன்ஸ் மோர் தேன் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ we have to separate mixtures அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? மிக்சர் அப்படின்னாலே கலவை தான் இல்லையா? ஸோ அப்போ வந்து நிறைய பொருள், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் அதில் கலந்துருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக அதை பிரித்து எடுக்கணும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் வித் ரீசன். அந்த மிக்சருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க அண்ட் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம நிறைய எழுதலாம். மில்க் எழுதலாம், லெமன் ஜூஸ் எழுதலாம், நிறைய விஷயங்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு வந்து இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் தான், பியூர் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா கோல்டு வந்து பியூராக வச்சு அதை ஜுவல்ஸ்லாம் பண்ண முடியாது. அது கூட சில்வர் இல்லை காப்பர், கேடமின் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஆட் பண்ணி தான் ஜுவல்ஸ் எல்லாம் செய்வாங்க. ஸோ நம்ம இது ஒரு மிக்சருக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எழுதிக்கோங்க. An example of a mixture is 22 karat gold. This is composed of gold and copper or gold and cadmium. இது எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டு கூட காப்பர் சேர்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா கோல்டு கூட கேடமின் அப்படிங்கிற ஒரு உலோகத்தை சேர்ப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின், an example of a mixture is 22 karat gold. This is composed of gold and copper or gold and cadmium. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, define segmentation. செட்மெண்டேஷன் அப்படின்னா படிய வைத்தல். என்னென்னு எழுதிக்கலாமா? The setting down of heavier components of a mixture when allowed to remain undisturbed for some time is called sedimentation. இப்படின்னு எழுதிக்கோங்க. The setting down of heavier component of a mixture when allowed to remain undisturbed for some time is called sedimentation. Sixth question பாருங்க, give the main difference between a pure substance and an impure substance. Pure substanceக்கும் impure substanceக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வித்தியாசத்தை எழுத சொல்லியிருக்காங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதில் வந்து வேறு எந்த ஒரு பொருளும் ஆட் ஆகிருக்காது. இம்ப்யூருங்கிறது மற்ற பொருட்கள் கலந்து இருக்கிறது தான் இம்ப்யூருங்கிறது. ஸோ நம்ம எழுதிக்கலாம். பியூர் சப்ஸ்டன்ஸ் பாருங்கள், பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். இட் கேனாட் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மீன்ஸ், அன்அடல்ட்ரேட்டட். ஓகேவா? இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் பாருங்கள், இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸ் contains more than one kind of particles. ஒன்றுக்கு மேற்பட்ட பார்ட்டிகிள்ஸ் அதில் காணப்படும். It can be separated by physical means. It is adulterated. Adulterated அப்படின்னா கலவை அப்படின்னு அர்த்தம். பியூர் சப்ஸ்டன்ஸில் எதுவுமே கலந்துருக்காது, அன்அடல்ட்ரேட்டட். இம்ப்யூர் சப்ஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு பொருள் கலந்துருக்கும். ஸோ இட் இஸ் adulterated அப்படின்னு எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல் சில்ட்ரன். மீதி இருக்கிற ரோமன் லெட்டர்ஸ்க்கெலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் கொடுக்குறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால மிஸ் இந்த 6th ரோமனோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.